ஹே கைஸ், நான் பசங்களாம் வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ வந்து ஒர்க் போகிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ரோல் படிக்கலாம், என்ன என்ன கோர்ஸ் படித்தா நம்மளுக்கு கரியர் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அண்ட் அதுலேயும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ராகுல் எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இது காமனாக கேட்குற ஒரு விஷயம். படிக்கிறதுனாலே வந்து இட்ஸ் லைக் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிக்காமல் வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்து படிக்கிறது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து அந்த வழியாட்டி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பீப்புள் சூஸ் தட். அண்ட் இது வந்து ஒரு காமன் பேட்டர்னாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து நம்ம எதாக்குமே படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து லைக் ஏன் நம்ம அந்த மைண்ட் செட்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஏன் படிப்புனா வந்து பயப்படுறாங்க. ஒரு ஒரு விஷயம் வந்து விச் டே டோன்ட் லைக், அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஸ்கூல் காலேஜில் வந்து ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனால வர விளைவு தான் அது. அதாவது ஜிம்முக்கு போகிறீங்க, 2 வீக்ஸ் வரல, 6 பேக் வரல, எனக்கு அதனால் ஜிம்முக்கு போகல அப்படின்னா ஓகே, ஒரு வேலிட் ரீசன். அஃப்கோர்ஸ் இதுனா இட் டேக்ஸ் டைம். அது வந்து 8 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். நீ கரெக்டான சாப்பாடு சாப்பிட்ணும், டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் விஷயம் இருக்குது. பட் அவ்வளோ பண்ணியும் வந்து எனக்கு வந்து ரிசல்ட்டே இல்லைப்பா. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்ததே வந்து எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணல. அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது வந்து நான் 4th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணல. இருந்தும் வந்து நான் திரும்ப வந்து என்னை வந்து கொண்டு போய் தரன்னு இழுத்துட்டு போய் காலைல விட்டு ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சு சும்மா ஒரு வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு பிரோஜனம் மேலே ஒரு தத்தி விஷயத்தை வந்து திரும்ப எனக்கு ஆக்சுவலி வந்து அது நிஜமாலுமே ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஒரு ஹியூமன் பொட்டென்ஷியலை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வர வரைக்கும் வந்து எனக்கு ஒரு விதத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்கும். இந்த சென்ஸ் வந்து சரி, நம்ம போகிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு பேசிக் மேக்ஸ் தெரியுது. நம்ம நிறைய விஷயத்த கொஷின் வந்து ரேஷ்னலாக கேட்குறோம். ஒரு கொஷின் வந்து ஒரு படித்தவன் கேட்குறதுக்கும் படிக்காதவன் கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது காரணம் வந்து அந்த படிப்பு தான் அப்படின்னு நம்ம யோசித்தோம். பட் பாயிண்ட் இஸ் நாட் தட். நம்மளுக்கு வந்து பேசிக் கம்யூனிகேஷன், ரீடிங், ரைட்டிங் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து வி ஆல்சோ ஸ்டடி அதர் திங்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நாலேஜ் உள்ளார வரத்துக்கான ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த சேனல் மூலியமாக தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லா கிரெடிட்டையும் வந்து அந்த 12 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணுறது கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இந்த மைண்ட் செட் வரத்துக்கு வந்து டிஃபிகல்ட்டான, அந்த லேர்னிங் மைண்ட் செட் வரத்துக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு ரீசனே வந்து இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஏன்னா அவங்க வந்து தே நாட் கிரியேட்டிங் நாலேஜபிள் பீப்புள், தே ஆர் கிரியேட்டிங் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஏன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இப்படி தான் இருந்துச்சு. காலையில் 8 மணிக்கு வந்துடணும், ப்ராம்ப்டாக வந்துடணும், எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் போடணும், கலர் ட்ரெஸ் போகிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அண்ட் ஈவினிங் 5 மணி வரைக்கும் உட்காந்து கொடுக்குற வேலைகளை, சின்ன சின்ன டாஸ்க்காக இருக்கும், அந்த வேலைகளை செஞ்சே ஆகணும். இதெல்லாம் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸில். இந்த ஹென்ரி ஃபோர்டுன்னு ஒருத்தர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தார். அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து கிக்கின் ஆகுது. பிரிட்டனு, யூரோப்பு, யூஎஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்க ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா, அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. ஸ்கூலுன்ற ஒரு கான்செப்ட் வந்து இட்ஸ் நாட் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஐடியா. ஸோ அப்போ வந்து எல்லோரும் ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லோரும் அங்கங்கே ஒரு புக்கு படிக்கிறாங்க, ஏதோ ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது. பட் நிறைய நேரம் வந்து தேர் ஓப்பன் டு ஓப்பன் ஃபீல்ட்ஸ். வெளியில் ஒரு இயற்கை வழியான ஒரு கல்வி நிலை தான் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே உட்காரு அப்படின்றப்ப டிஃபிகல்ட் திங். நீங்கள் ஆக்சுவலி இது கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி ஃபோர்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனோட்டனஸாக ஒரே வேலையை திரும்ப வந்து மெக்கானிக்ஸுக்கு கொடுத்து செய்ய சொல்கிறப்ப அவங்க வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இவங்க ஹென்ரி ஃபோர்டு வந்து ஃபெயில் ஆகிடுவார், ஃப்ளாப் ஆகிடுவாருன்ட்டு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குற சம்பளத்தை டபுள் மடங்காக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து கம்மி பண்ணுறாரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி பண்ணுறாங்க. மற்ற இடத்துல இல்லாத மாதிரி இவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரொபகண்டா ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் இருக்கும் இந்த கார்பரேட் லைஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸு, வீக்லியான ஆஃபீஸ் பார்ட்டிஸு இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாம் வந்து ஹென்ரி ஃபோர்டு வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. ஸோ அப்படி பண்ணி தான் வந்து புதுசாக ஆளுங்களை வந்து ஒரு மொனோட்டனஸ் ஜாபை வந்து பழக்கிறதுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஜுகேஷன் மேலே வந்து இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணி வி ஹாவ் டு கிரியேட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது தான் அவங்களோட நோஷன். ஸோ எனிவே, ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த லேர்னிங் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு. ஸோ இனிமே வந்து we don't have to follow that way of learning. ஸோ நம்மளை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி லேர்ன் பண்ண சொல்லலை, நம்மளோட ஓன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுறோம். ஸோ அப்படின்றத நம்ம மைண்டில் கொண்டு வரதுக்கு இட் டேக்ஸ் டைம். பட் அதை நீங்கள் பொறுமையாக கொண்டு வாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து யூ ஹாவ் டு பிரிங் இட் அகேன். இதுக்கு முன்னாடி இந்த கியூரியாசிட்டியை கொண்டிருப்பாங்க ஸ்கூலில், காலேஜில் வந்து கியூரியாசிட்டியை கொண்டிருப்பாங்க.
பட் இனிமேல் வந்து யூ ஹாவ் டு ஹேவ் தட் நியூ கியூரியாசிட்டி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நானே இதை கற்றுக்கணும், நானே இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வந்து லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து எதை படித்தாலும் சரி ஒரு நீஷ் கிரியேட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த பிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். கேடு, பிம், ஜிஏஎஸ் இந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஐஓடி வந்து செல்ஃப் லேர்ன் தான் பண்ணேன். ஸோ வேறு ஒரு ப்ராஜெக்ட்டோ எதுவுமே கையில் கிடையாது. ஒரு செல்ஃப் லேர்ன்லேயும் வந்து ஐஓடியில் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் போய்ட்டு ஒரு அட்வான்ஸ் டிப்ளமோவும் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஆஃபீஸில் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு. அந்த பெரிய ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டையும் இந்த ஐஓடியும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீஷான ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ரொம்ப ரொம்ப கம்மி பேர். ஐ மீன் லைக் எத்தனை சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க, எத்தனை ஐஓடி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து சிவில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற இடத்துல வந்து ஒரு வென் டயக்ராம் மாதிரி போட்டு அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு அக்சஸ் கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா வி பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபியாக ஆரம்பித்த ஒரு விஷயமும் என்னோட ப்ரொஃபஷனும் கலந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து எது படித்தாலும் சரி யூ கிரியேட் எ நீஷ் நாலேஜ் கைஸ். அதாவது ஒரே புக்கை வந்து 10,000 பேர் படிச்சுட்டு அந்த 10,000 பேருக்கு அந்த புக்கில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் நாலேஜ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து இட்ஸ் லைக் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ரொடக்ஷன் லைன்லேருந்து வர ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை படிச்சுட்டு என்னோட பழைய எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை பழைய இன்னொரு ப்ரொஃபைலில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸையோ எடுத்து கம்பைன் பண்ணி எனக்கான ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பர்டீஸ் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து என்னோட லேர்னிங்க்கு நான் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்கிறது வந்து இந்த ஃபிலாசாபிக்கலாக புக்ஸ் படிக்கிறது அண்ட் அந்த புக்ஸ் படிக்கிறது இந்த புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் கைஸ். ஏன்னா எனக்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க்டின்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி சிஇஓஸ்லாம் வந்து எந்த புக்கு படிக்கிறாங்க தெரியுமா? பில்கேட்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 50 புக்கு படிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பில்கேட்ஸோ எலான் மஸ்கோ வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஇஓவா ஸ்ட்ரகிளிங் டேஸில் எத்தனை புக்கு படித்தாங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அவங்களோட அப்போ ரொட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரொட்டீனில் தான் இன்றைக்கி அவங்க பில்லியனர்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொட்டீனை கொண்டு போய் அப்போ அவங்கள்ட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், they'll be the most poorest people. ஏன் அதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஆல் டு செல் யூ கைஸ் புக்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த மாரி வந்து 2-3 புக்ஸை வந்து படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது படிக்கிறதுக்கான ஒரு ரீசனே இல்லை. ஏன்னா அந்த புக்கு வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மோட்டிவேஷன். இட்ஸ் ஆல் அபவுட் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து பெட்டராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்துக்கும் மோட்டிவேஷன் வந்து ஐ ஆல்வேஸ் ஹேவ் மோட்டிவேஷன். எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஐ நெவர் ரன் அவுட் மோட்டிவேஷன். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் முடிவு பண்ணுறேன்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ. ஸோ அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஃபேக்டர் எனக்கு தேவையே கிடையாது. அண்ட் செகண்ட் வந்து எனக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு வந்து ஐ நீட் டெக்னிக்கல் நாலேஜ். இன்றைக்கி என்னை நம்பி வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது, ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது, ஐஓடி ப்ராஜெக்ட் வருது, வெப் அப்ளிகேஷன் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட டெக்னிக்கல் காம்பிடென்சி. ஸோ என்னோட டெக்னிக்கல் காம்பிடென்சி வளர்த்ததுக்கு ஒரே காரணம் நான் படித்தது ஃபுல்லாக டெக்னிக்கல் கண்டென்ட் மட்டும்தான். ஃபிலாசாபிக்கலாகவும் சரி இல்லை வந்து இந்த ஹியூமன் கனெக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் கோனா பே மீ மச். எனக்கு வந்து டெக்னிக்கல் காம்பிடென்சி பேஸ் மீ எவ்ரிதிங் டுடே. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த சிஇஓஸ் ரொட்டீன்ஸ் வந்து இது காலையில் 5 o'clock பிரிஸ்க் வாக் போகிறதுனால எனக்கு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. தே ஆர் ட்ரைங் டு செல் யூ சம் புக்ஸ் விச் இஸ் நாட் கோனா மேக் யூ மணி. ஸோ அதனால் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஸ்டடி டெக்னிக்கல் கைஸ். ஸோ ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்கல், பி அ ஸ்ட்ராங் டெக்னிக்கல் கை. ஸோ ஏன்னா தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. உங்களை கேட்டிங்க அப்படின்னா வந்து நான் ஃபிலாசபிக்கலான ஒரு சிவில் இன்ஜினியர், நான் வந்து மார்க்கெட்டிங்லாம் படித்த ஒரு அந்த இன்ஜினியர் இந்த இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வர்ப்ஸ்லாம் நீங்கள் எதுவும் போடாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிக்ஸேஷன்ஸ்லாம் எதுவுமே போடாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர். ஸோ என்னோட கோர் வந்து எனக்கு வந்து இஃப் ஐம் அ சிஇஓ, நான் வந்து ஐம் an architect, I can actually design apps, I can develop games அப்படின்னு வச்சுக்கோங்களேன். that is basically my core. That's what I am. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் வந்து that's where I should evolve. என்னோட நாலேஜ் எல்லாமே வந்து இட் ஷுட் ரிவால்வ் அரவுண்ட் தட் ஸ்பேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து லேர்னிங்கில் இருக்க இன்னொரு டிஃபிகல்ட்டான விஷயம் கன்சிஸ்டன்சி. ஏன் கன்சிஸ்டன்சி டிஃபிகல்ட் அப்படின்னா வந்து ஜிம்முக்கு ஏன் கன்சிஸ்டண்ட்டாக போகிறது அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம சீக்கிரம் பார்க்க முடியாது, டேக்ஸ் டைம். ஸோ அதே மாதிரி நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆல்வேஸ் ட்ரை டு ஹேவ் சம் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஐஓடி படிக்கிறப்ப ஐ கேன் பில்ட் சம்திங் அண்ட் ஐ கேன் சி. நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிப்போம், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோபோட் ஒன்று பண்ணியிருப்பேன், ரோவர் மாதிரி. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் மை லேர்னிங், ஐ கேன் சி இட். ஸோ அப்போ நீங்கள் அது
if you're learning something and if you're able to do a robot அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இமேஜின் நீங்கள் வந்து ஒரு 3 வீக்ஸில் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க, ரோபோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூ டோன்ட் நீட் எனி மோட்டிவேஷன். நீங்களாக தானாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க பிகாஸ் யூ சீங் த ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் லேர்ன் பண்ணுற எந்த விஷயம் இருந்தாலும் சரி, ரிசல்ட் இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யூ டோன்ட் ஸ்ட்ரக்சர் யுவர் லேர்னிங். லேர்ன் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து இட் ஷுட் ஷோ யூ ரிசல்ட்ஸ் அப்படின்ற விஷயம் தான் அது. அண்ட் அதே மாதிரி லேர்னிங் இஸ் ஃபன், லேர்னிங் இஸ் கியூரியாசிட்டி, லேர்னிங் ஷுட் பி ஹேபிச்சுவல். உங்களோட ஹேபிட்டில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மை ஹேபிட்டாக இருக்கணும். எவ்ரிடே செய்கிற வேலையை வந்து அதே மாதிரி செய்யாதீங்க, இம்ப்ரோவைசட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக யுவர் லைஃப் ஸ்டைல் வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இம்ப்ரோவைசிங் திங்ஸ். அப்போ வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் லேர்னிங். ஸோ லேர்னிங் வந்து வில் பிகம் பார்ட் ஆஃப் யூ. நீங்கள் அதை வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு டாஸ்க்கு இன்றைக்கி நான் உட்காந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் வேலையை செஞ்சுட்டு சும்மா அசால்ட்டாக லேர்ன் பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சும்மா படிச்சுட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது வந்து இட் ஷுட் பி யுவர் ஹேபிட். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் கேட்ச் அப் அகேன். அண்ட் மீன் டைம் வந்து இந்த வீடியோஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியாத ரீசன் வந்து விச் இஸ் வெர்ச்சுவல் காயின். நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ட்ரீம் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்த மந்த் வந்து வி பிளான் டு லான்ச் இட். ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து டைம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து வில் டூ பிட் மோர் வீடியோஸ் அண்ட் வில் கேட்ச் அப். ஓகே, see you again. Thanks guys. Cheers.